எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தரையே நம்பு அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் 25:20 போடப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நம்ம சரீரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு சுகர் ஆயிடுச்சு, ஒரு பிபி ஆயிடுச்சு, ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த சரீரத்திற்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து டாக்டர் கிட்ட போய் அவங்க கிட்ட பேசி எது சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், எந்த டாக்டர்கிட்ட போலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சரீரத்தை காப்பாற்றி கொள்ளுவதற்காக நம்ம அநேக முயற்சிகளை எடுக்கிறோம். இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை காப்பாற்றும். உள்ள இருக்கிற மனுஷன் ஆத்துமா சரீரம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஆத்துமாவை யாரு காப்பாற்ற முடியும்? என்னை விடுவியும். அடுத்தது முதலாவது என் ஆத்துமாவை காப்பாற்றும், அதுக்கப்புறம் என்னை விடுவியும். ஏன் என்று சொன்னால் சரீரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு, விடுவித்துக் கொள்வதற்கு டாக்டர்ஸ், அநேக ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த ஆத்துமாவை காப்பாற்றுவதற்கு, விடுவிப்பதற்கு ஆண்டவரை தவிர வேற யாரும், எந்த மனுஷனும், எந்த உறவினர்கள், எந்த நண்பர்களும் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. எதுக்காக அவர் ஆண்டவரை நம்பி இருக்கிறாராம்? நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும். அநேக நேரங்களில மனுஷர்கள் முன்பாக நம்ம தலை குனிந்து போற மாதிரி இருக்குல்ல, வெக்கப்பட்டு போற மாதிரி இருக்குல்ல, அசிங்கப்பட்டு போற மாதிரி இருக்குல்ல. ஆனா நீங்க வெக்கமடைய மாட்டீங்க. அதுதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் மனுஷர்களை நம்பல, நான் பிரபுக்களை நம்பல, என்னை படைத்த மனிதனை நான் நம்பவில்லை. நான் உம்மை நம்பி இருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை நான் நம்பி இருக்கிறேன். என்னை வெக்கப்படுத்திடாதீங்க ஏசப்பா, என் ஆத்துமாவை காப்பாற்றுங்க ஏசப்பா, என்னை விடுவீங்க ஆண்டவரே. இந்த பாவமான உலகம், பாவமான மனிதர்கள், எவ்வளவு மோசம் செய்கிற மனிதர்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது, நம்ம யாரும் விடுவிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர உங்களை விடுவிக்கிறதுக்கு எந்த மனிதனாலும் கூடாது. தாவீதை போல நம்மளும் சரண்டர்ட் ஆயிடலாம். ஏசப்பா நீங்க தான் என்னை விடுவிக்க முடியும், என் ஆத்துமாவை காப்பாற்ற முடியும். ஆத்துமாவுல பொய், பொரட்டு, என்ன சொல்றது, பெருமை பாராட்டுறது, இதுவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நம்மளை விலக்கி பாதுகாப்பார். God bless you. Thank you.